வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல வந்து ஆக்சுவலா இது ஒரு டிலேடான எபிசோடு. போன வாரமே வந்திருக்க வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு, ஜெயிச்சோம். ஆனா அந்த எபிசோட போடுறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, எதுக்கு தனி எபிசோட போடணும்னு சொல்லிட்டு நம்ம சவுத் ஆம்ப்டன் கேமோடைய ப்ரிவியூவையும் சேர்த்து இந்த எபிசோட்ல பண்ண போறதுக்கு என் கூட இருக்கிறது ஆகாஷ். வணக்கம் வணக்கம் ஆகாஷ். வணக்கம் வணக்கம். இந்த மேட்ச் பத்தி பேச போறோம் சொன்னேன்னா ஆகாஷ் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கானா அப்படின்னு கேட்டான். சுத்தமா எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை, அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் மெமரியில இருக்கிறத வச்சு இந்த மேட்சை பத்தி லைட்டா பேசிடுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சவுத் ஆம்ப்டன் நம்மளுடைய சூனியக்காரங்கள், நம்மளுடைய எப்படி சொல்றது, அந்த செயின்ட் மேரிஸ் ஸ்டேடியம்ங்கிறது, செயின்ட் மேரிஸ்ங்கிறது ஒரு ஹோலியான நேம். ஆனா நமக்கு வந்து அங்க ஹோலியா வந்து எதுவுமே நடக்காத மாதிரியான ஒரு இது, அப்படியே நமக்குங்கிறது வந்து அப்படியே வந்து ஒரு மசான கொள்ளையா மாறுற ஒரு ஸ்டேடியம் அது. அந்த ஸ்டேடியமுக்கு போய் இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் மேட்ச் விளையாட போறோம். ஸோ அதோட ஒரு ப்ரிவியூ பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. as usual, தேங்க்ஸ் a lot for your support. எபிசோடுக்கு நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்றோம். பட் டோன்ட் ஸ்டாப் தட். ஏன்னா we will get back and இதுக்கு மேல வந்து பெட்டர் ஆகும். நாங்க வந்து அதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா டீம்ல இருந்து ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அடுத்த சம்மர்ல இருந்து வந்து காமெண்ட் பண்ற மாதிரி வச்சிருவோம். ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட். அந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலர் எபிசோட்ஸ் வரும். ஸோ வித் தட் அவுட் ஆஃப் த வே, ஆகாஷ், உள்ள போயிடலாம். பட் நேத்து நடந்தது ஒரு விஷயம். அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணிருக்க இப்போதைக்கு நீ? அதுல இருந்தே பேசுவோம். என்னன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான் இப்போ. அப்படியே வந்துட்டு கத்தவும் முடியல, இதுவும் பண்ண முடியாத மாதிரிதான் வந்துட்டு. என்னன்னா வந்துட்டு ஸ்பர்ஸ் ஜெயிச்சது வந்து ஒரு மாதிரி பெருசா தெரியல. அதாவது ஜெயிச்சிட்டானுங்கிற ஒரு பக்கம் ஒரு வழி இருந்தாலும், அவனுங்க யுனைடெட் வின் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதான் சொன்னேன், ஆமா யுனைடெட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்த சீசன் 2 வரைக்கும் நம்ம கேட்டிருப்போம் இந்த விஷயத்த ஆமா அப்படின்னு. ஆமா நான் வந்து இன்னும் அவங்க தாண்டா, நான் வந்து லைக் நான் எவ்ரி டைம் யா, யா. நான் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னது வந்து குருட்டம்போக்குலயோ ம். இல்லாட்டி ஜிங்ஸ் போடுறதுக்கோ சொல்ல, ஜெனுவினா நான் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஃபீல் யா பண்ணேன். யா அவங்க அவங்க கிட்ட அந்த மென்டாலிட்டி இருந்தது. இருந்தது. கேசமேரோ கேசமேரோ இவனுங்க எல்லாம் இருந்ததுனால. பட் எனக்கு வந்து ஒரு கட் இருந்தது. ஐ திங்க் ஸ்பர்ஸ் தான் என்னென்ன ஸ்பர்ஸ் ஃபேன்ட்ட பேசிட்டு இருந்தேன். எப்படின்னா மண்டே நினைக்கிறேன். ம். அவன் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். நான் கூட சொன்னேன், ஐ திங்க் யூ ஹாவ் அ சான்ஸ் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நடந்தது. என்னன்னா ஒரே நல்ல விஷயம், அந்த நியூஸை வந்து நான் 8 மணிக்கு தான் பார்த்தேன். காலையில எந்திரிச்சோன்னா போனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எவனோ ஒருத்தன் வந்து ஓகே நமக்கு ஃபேவரபிளா ஜெயிச்சானா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் அடுத்த வாரம் ரியல் பிரிட்டிஷ் ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். அவனுக்கு ஜெயிச்சா அவனுக்கு வேற பேசுவானுங்க வேற. அதனால இவனுங்க 2 பேர் லிஸ்ட்ல வந்து எவன் ஜெயிச்சாலும் பிரச்சனைன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை. அதனால நான் வந்து ஆபீஸ் கிளம்புறப்பதான் பார்த்தேன். சரி, அதுக்குள்ள டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். அப்புறம் மத்தியானம் தான் வந்து நம்ம குரூப் சாட்ல எல்லாம் ஒரே பஞ்சாயத்து ஆகி வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இன்னும் ஒன்னும் ப்ராசஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ஸ்பர்ஸ் ஜெயிச்சதுனால பெருசா தெரியல. அது வந்து ஒரு அனதர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ நல்லதுதான். அதாவது நல்லதுன்னா யுனைடெட் ஜெயிக்காது நல்லது. யுனைடெட் ஆமா, ஐ ஜெயிச்சது மீன் நான் லைக் எதுவும் சொல்லல. எப்படி சொல்றது, இப்ப வந்து நம்ம செல்சி தோக்கணும்னு, நம்ம பெட்டிஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம்னா நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸா அதுதான் ஆசைப்படணும். நீ சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கணுங்கிற ஒரு இதுவே தெரியாம இருந்துச்சு எனக்கு. இதே ஐயோ, எவன் எவன் ஜெயிச்சாலும் நம்மள தானடா போட்டு வீட்டு போட்டு அடிக்க போறானுங்க தான் இருந்தேன் நானு. ஆமா, இல்ல ஸ்பர்ஸ் தான். நம்ம ஸ்பர்ஸ் ஜெயிச்சா கூட என்னன்னா அவனுக்கு ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அவனுக்கு கொண்டாடுறதுக்கே ரொம்ப நாள் அந்த அந்த பண்ணுவானுங்க. அந்த மைண்ட் செட்ல போயிட்டானுங்க அவங்க. ஓகே. ஆமா, அந்த மைண்ட் செட்ல போயிட்டானுங்க. நம்மள அடிக்க மாட்டானுங்க கொஞ்ச நாளைக்கு. வந்துட்டு சோ யுனைடெட் இன்னொரு நல்ல விஷயம்னா, முந்தா நேத்து யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஆபீஸ்ல. ப்ரோ எல்லாம் வந்து நாங்க தேர்ஸ்டே பிளான் லீவ் ப்ரோ அப்படின்னா. ஏன் ப்ரோ அப்படின்னா ஜெயிச்சது கொண்டாட்டம் தான் அப்படின்னா. எல்லாம் இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க மத்தியானம். சப குபீர் சிரிப்பு. ஐயோ என்னடா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வீட்டுல உட்கார்ந்தா ரொம்ப வெக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க போடுற ஆபீஸ். யோசிச்சு பாருடா, நமக்கே ஒரு ஃபைனல் நம்ம 2வது ஃபினிஷ் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து மண்டை இதுவா இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு சீசன்ல ஒரே ஒரு ஷைனிங் லைட் மாதிரி இருந்து இந்த ஃபைனல்ஸ் அது போச்சுன்னா ஹெட்லாஸ்லாம் நேச்சுரல் தான். அது அதெல்லாம் ஆகலைன்னா நம்ம ஃபுட்பால் ஃபேனே கிடையாது ஆனஸ்டா. இதெல்லாம் ஆனாதான் நம்ம ஃபுட்பால் ஃபேனு. பட் அதான் அந்த ஆன்ஸுக்கு ஸ்பெஷல் மென்ஷன்டா டெஃபினட்டா. அதெல்லாம் வந்து கோல்டு. அதை சொல்லி வச்சு அடிச்சான். சொல்லி வச்சு அடிக்கிறது. பிளஸ் அது எப்படின்னா, லைக் எப்படி சொல்றது, அவங்க டீமும் 17th தான் இருக்கானுங்க. அவங்க டீம் வந்துட்டு இப்படி ஆடுவாங்க நான் எதிரும் பார்க்கல. பிராங்க்ஃபர்ட் கேம்ல கொஞ்சம் வந்து கிளிம்சஸ் தெரிஞ்சிச்சு, ஓகேடா இந்த ஆளுக்கு அமுக்கி ஆட தெரியும்னு.
ஆனா அந்த ம். ஒரு கோலை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கோலுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படணும், நம்ம டிஃபெண்ட் பண்ணோம்னா நம்மளால டிஃபெண்ட் ஜெயிக்க முடியும் பண்ணோம். நம்பி வச்சான் பாத்தியா. அதெல்லாம் குடோஸ் கொடுத்துதான் ஆகணும். அதான் என்னதான் அதான். வந்து அவங்க ஜெயிச்சது கொஞ்சம் காண்டா இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான். ஆமாமா. ஸோ கரெக்ட் கரெக்ட். இது முன்னாடி நான் கூட இந்த ஸ்பர்ஸ் ஃபேன்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஒரு லீக்ல வந்து அவனுங்க எப்பவுமே ஒரு கோல் 2 கோல் அடிப்பானுங்க. ஆனா அந்த 2 கோல பாட்டில் பண்ணுவானுங்க. நான் கூட எப்பவும் சொல்லுவேன், ஏன்டா 2 கோல் அடிக்கிறீங்க, அது பின்னாடி உட்காந்து மிட் பிளாக் ஆச்சும் ஆடி அட்லீஸ்ட் அந்த லீடை ப்ரிசர்வ் பண்றதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு ஓப்பன் ஆடுறீங்கிற மாதிரி ஒரு வாட்டி நான் சொல்லுவேன் நான் பேசுறப்போ. ம் ம் பட் அது ம் கான்ட்ராஸ்டிங் 27% தான் பால் வச்சு இது பண்றானுங்கன்னா அது பெரிய விஷயம் தான் ஆமா ஆக்சுவலா. ஆமா அதெல்லாம் பெரிய ஆக்சுவலா பயங்கர டிசிப்ளின் தேவை. அவங்க வந்து இப்படி ஆடுவாங்க நான் எதிரும் பார்க்கல. செம்மையா வந்து பயங்கரமா ஆடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யா ஐ மீன் யா யா. குடோஸ் டு தெம். எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல, எது சொன்னாலும். ஆர்டேட்டாவும் அதான் சொல்லியிருப்பான், கங்க்ராச்சுலேஷன் டு தெம். ஹாப்பி ஹாப்பி ஃபார் தெம்லாம் சொல்லியிருக்க மாட்டான், நம்மள மாதிரி தான் அவன். அதனால வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிருப்பான். அதான் வேற அதனால என்ன பண்ண முடியும், நம்ம இதுக்கு மேல சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ள இருக்கிற கவலையை மறைச்சிட்டு பேச முடியல, கஷ்டமா இருக்கு. ஒரே நல்ல விஷயம் யுனைடெட் ஜெயிக்கல. அதுதான் ஒரே நல்ல இன்னொரு விஷயம். நல்ல விஷயம் வந்து யாக்கரஸ்க்கு அவனுக்கு வாங்க முடியாது. அதனால வந்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு செஸ்கோ யாக்கரஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஆமா இப்ப நம்மளால அதுதானே ஒரு போட்டிருக்கான் அவன். ஆமா. ஆர்னி வந்து அதானே போட்டிருந்தான், செஸ்கோ ஆர் கியோக்கரஸ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து யா ஃபைனல் டிசிஷன் வருது. யா. ரொட்ரிகோக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் சர்டனால எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இப்போதைக்கு இது அதே நம்ம வந்து எந்த ஒரு ம் டிரான்ஸ்ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம எங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன்ல தான் எனக்கு இருக்கும் திருப்பியுமே. லைக் ம். ஜுபிமெண்டி தவிர்த்து யார் வருமா எங்க வாங்குவான்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து இந்த கியோக்கரஸ் ரொட்ரிகோ ரெண்டு பேரும் வாங்குவோங்கிற நம்பிக்கை இல்லை. பட் அப்படியே வாங்கினாலும் அந்த ஒரு ஃப்ரண்டி ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. யா யா யா. இல்ல எனக்கு அஹ் என் கட்ட ஐ திங்க் ஆர்டெட்டா வில் புஷ் ஃபார் செஸ்கோ. எனக்கு தான் தோணுது. என்னன்னா செஸ்கோக்கு தான் புஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். யாக்கரஸ்க்கு போக மாட்டானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்டெட்டாக்கு ஒரு 75% பவர் இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் கிரீன் பட்டன் பிரஸ் பண்ணவே மாட்டான் யாக்கரஸ்க்கு. யா அன்லெஸ் செஸ்கோ இன்னொரு கிளப் ஹைஜாக் பண்ணி லிவர்பூல் மாதிரி உள்ள நடுவுல வந்து குட்டையை குழப்பாம இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் வில் கோ வித் செஸ்கோன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஏமா இப்ப பார்ப்போம். இசாக் ரோல்ட் அவுட் மாதிரி ஆயிடுச்சு டோட்டலா. ஆல்மோஸ்ட் ஆமாமா. எல்லா கிளப்புமே அதை இல்ல அக்செப்ட் இசாக் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம்னா வந்து இவன் சொல்லிட்டானாமா, அவன் இவன் ப்ரீஃப் பண்ணியிருந்தான், அவன் யாரு கன்னர் பிளாக் போட்டிருந்தான். பர்ட்டா வந்தோடனே சொல்லிட்டானாமா, இசாக் ரியலிஸ்டிக்கே கிடையாது, இதை உட்காந்து ம். இழுத்துட்டு இருக்க வேண்டாம், மற்ற டார்கெட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இசாக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் யாக்கர் கொண்டு வந்திருக்கானுங்க அந்த இன்னொரு நேம். ஸோ எனக்கு அது அந்த மாதிரி தான் பிடிச்சிருந்தது அவன் போட்டிருந்தானு. பண்றது. லைக் ஒரே ஒரு இடத்துல ஒண்டி தொங்கிட்டு இருந்து கடைசி நேரத்துல வந்து ஒரு போன யாருமே போன கிடைக்காம இந்த வருஷம் மாதிரி அதான் போட்டு. பண்ணோம். எடு ஐ லைக் வச்சுட்டு தட் அதான் பண்ணிட்டு அப்ரோச். இருந்தோம். யா 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 யா. இந்த மாதிரி இவனுக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் லிங்க்ஸ் இருக்கு, நெட்வொர்க் இருக்குங்கிற பட்சத்துல எல்லாருமே கொக்கி போட்டு ம். வச்சுட்டு எவனா ஒருத்தனாச்சும் முக்கியமான நம்ம வந்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாம் தாண்டி பிளான் இசட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டெல்லிங் பிளான் ஜி. கரெக்ட். அது அந்த பிளான் அது ஜி அதான் வரைக்கும் போகாம ஒருத்தன் நம்ம வந்து. இருக்கான், ஒருத்தன் இருக்கான் நம்ம கிளப்ல, அந்த பிளான் செட்டு கூட இல்ல, அவன் எந்த பிளான்னே தெரியல. அவனை டெட்லைனுக்கு வாங்கிட்டு அவனை அவனை வச்சுட்டு நம்ம படுற பாடு என்ன பண்றது. கேம் அதுதான் எப்படியோ சொல்றேன். இன்னும் ஒரு கேம் வீக் தான், அவனை அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான் திருப்பி. அது எனக்கு அதுதான் இருக்கிறதுலே சந்தோஷமான விஷயம் வந்துட்டு யாரு வருவாங்க யாரு வரமாட்டாங்கிறதெல்லாம் தாண்டி இவன் இருக்க மாட்டாங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தியா, நிம்மதியா அவனும் இருந்துச்சு. சரி நெட்டோவும் சரி, நெட்டோவெல்லாம் எதுக்கு வாங்கினவனே தெரியல. ஒரு பாடியை ஃபில் பண்றதுக்கு வாங்கினதோட சரி. மேபி போர்ன்மத்துக்கு 1 மில்லியன் கொடுத்த குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கும். ஃபியூச்சர்ல எவனாச்சும் பிளேயர் வாங்குறதா இருந்தா செமனியோ வாய்ப்பு மேபி. இருக்கு. ஐ டோன்ட் நோ. வாய்ப்பு இருக்கு. பட் ஆனஸ்ட்லி தெரியல டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் லெட்ஸ் நாட் பிரேக் ஆர் ஹெட்ஸ். அவ்வளவுதான். நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, ம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா வச்சுக்காதீங்க. அவங்க இன்னும் விண்டோவே ஓப்பன் ஆகல, நம்ம அதுக்குள்ள வந்து மத்தவங்க பண்றாங்கிற நடக்காத சினாரியோ வச்சுட்டு நம்ம மைண்டை குழப்பிக்க தேவையில்லை. இன்னும் விண்டோ ஓப்பன் ஆகணும். அண்ட் பாசிபிளி இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் பெட்டாலாம் வந்திருக்கான், யாரை வாங்கணும் என்ன பண்ணணும் தெரிஞ்சு. ஏன்னா 15 பிளேயர்ஸ், சொல்லிட்டு 15 அட்டாக்கர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க. இந்த நம்பர்லாம் எந்த அளவுக்கு பார்த்தாலும் உண்மைன்னு கொஞ்சம் தெரியல. பயமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இது எந்த லெவலுக்கு டீப்பா போயிருக்கானுங்கன்னு தெரியல. சரி எனிவேஸ், பட் என்னன்னா வந்து ஸ்ட்ரைக்கருக்கு இவனு 2 பேர் தான். ஸோ மத்தது வேணா ஆப்ஷன்ஸ் இருக்கும். Yeah. பட் எனக்கு என்னமோ ஒரு ஒரு சர்ப்ரைசிங் மூவ் ஏதோ இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதர் லீராய் தேன் சானே. அதர் தேன் ஆமா, அது நம்ம அப்படி பிஆர் கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு. பட் இல்ல, எனக்கு என்னமோ அந்த ஒரு மிட்ஃபீல்ட்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் போறதுக்கு எனக்கு என்னமோ சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். தெரியல அது. இல்லடா, மேபி. ரொம்ப மிட்ஃபீல்டர் யோசிக்க மாட்டாங்க. மெயின்லி பிகாஸ் இப்போ டவுமன் வந்துட்டு அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும், வன்னேரிக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும். இவங்க வந்து நீங்க வாங்கிட்டு ம். வரதும் சின்ன பையனா ஒரு 22 23ல இருந்தானா அதே பாத்வே அப்படியே பிளாக் ஆகும்ல. ஸோ ம். எனக்கு சர்டனா தெரியல அந்த ஆஸ்பெக்ட் பத்தி. நான் வந்து மிட்ஃபீல்டர் சுபிமெண்டி தாண்டி யாரும் யோசிக்கல. ஐ இல்ல டோன்ட் எனக்கு திங்க். 6th இல்ல, ஐ திங்க் லைக் சம்மன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் ரன்னர் அந்த மாதிரி
இஎஸ்ஆர் ப்ரொஃபைல் போவோமோ அப்படிங்கிறது எனக்கு மேபி தட் மேக்ஸ் டோமன் இருக்கான், பட் அவன் ரொம்ப யங் ஆக்சுவலா. ம், ம், ஐ ம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு அவன் பெருசா இம்பாக்ட் ஆமாமா. கொடுப்பானான்னு ஆனா தெரியல. அவன அமுக்கி வைக்கணும்ல. ப்ராமிஸ் குடுத்து இப்படிதான்டா உன்ன கரெக்ட்னா கூட்டிட்டு இது போவான்னு இது நம்ம பண்ணணும். ஒண்ணுமே ஜெயிக்காம இது அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. லைக் ஐ ஒன்ட் எப்படி சொல்றது, ஐ ஒன்ட் ரெக்ரெட் லூசிங் யங் பிளேயர் லைக் சைனிங் அ ப்ரோவன் பிளேயருங்கிற மாதிரி தான். இன்னொரு நல்ல பிளேயர் வந்து அவைலபிளா இருந்து ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் இருந்தா நான் வந்து புஷ் பண்ணி வாங்கலாம். பட் தெரியல இன்ட்ரஸ்டிங் என்ன டேக். பண்ண போறாங்கன்னு. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. Would you be okay with letting Max Doman go if it means we can get a new எஸ். player for the midfield? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல மறுபடியும் மார்டினெல்லி வர்சஸ் ட்ரொசார்டுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சர்ஃபேஸ் ஆயிருக்கு. நம்ம போட்டதுபடி பார்த்தா ட்ரொசார்டுக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம், அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு போட்டிருக்கு. மார்டினெல்லியும் பார்ட் ஆஃப் பிளான்ஸ் தான் போட்டிருக்கு. ஆனா கொக்கி என்னன்னா, யாருக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் வருதோ அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா மார்டினெல்லி கரெக்டா 50 மில்லியன் அவங்க வேல்யூட் பண்றாங்க, விச் ஐ பிலீவ் இஸ் குட். அண்ணா யா 5 யா. வருஷம் பிரீமியர் லீக்ல விளையாடி இருக்கான். ஒரு 15 என்பிடி சீசன் வச்சிருக்கான். அவங்க கிட்ட வந்து பிரீமியர் லீகோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கர்னாச்சோ ம். இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு காசு நம்ம கேட்கறப்போ இவனுக்கு தாராளமா கேட்கலாங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓல்டர் கரெக்ட். பிளேயர் அஸ் வெல். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே போல உங்க ரெண்டு கேள்வி மக்களே. ஒன்று வந்துட்டு நெல்லி வர்சஸ் ட்ரொசார்ட், அடுத்தது டோமன் வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். உங்களுடைய கருத்துக்கள் ஆமா. என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ யா, அப்படியே வந்து நம்ம ஒரு நியூ காசில் பத்தி பேசலாம். என்ன ஞாபகம் இருக்கும் உனக்கு நியூ காசில் பத்தி? நூக்காசல் பத்தி ஞாபகம் இருக்குன்னா இசாக் இல்ல. இசாக் இருந்திருந்தா ஸ்கோர் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. வேற மாதிரி ரிவர்ஸ் போயிருக்கும், ப்ராபப்ளி ஈஸியா நடந்திருக்கும். போயிருக்கும். ஆமா. அவன் இல்லாதது வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. நம்ம 1-1 என்னமோ தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஆமா ஆமா, லைக் லாஸ்ட் 1-1 தான் வீக். நம்ம பிரச்சனை. ட்ரா தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா வந்து அவன் இல்லாததே வந்து எனக்கு ஓகே, அவனுக்கு எப்படியும் அந்த சான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஃபினிஷ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. பட் ஆனா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா கீழே ஒரு ஒன் ஆஃப் த worst அவுட் ஆஃப் பொசிஷன் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபே நான் அப்படிதான் பார்த்ததுல. இருந்துச்சு ஃபுல்லாவே. இல்ல 20 மினிட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அவனுக்கு எப்பெல்லாம் உள்ள போறானுங்களோ அப்பெல்லாம் ஈஸியா போயிடுறானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம். என்னைக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா மேன் இருந்த மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஆமா. வந்து கரெக்டா அந்த 5-4-1ல இருந்துட்டு அமுக்கி ஆடுறது, நம்ம வந்து இது பண்றது. ம். இல்ல அரவிந்த் ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் சொன்னான். அரவிந்தோட பேசிட்டு இருந்தப்ப நம்மள வந்து அவங்க அவுட் பிளே பண்ணி டிஃபென்ஸை பிரேக் பண்ணி அவங்க உள்ள போல, நம்ம ம். குடுக்கறதுல ம். தான் அவங்க வந்து உள்ள வராங்கன்னு. அந்த குடுக்கறதுல உள்ள வருதுமே வந்துட்டு நம்ம குடுக்கறதுனால தானே உள்ள வராங்க. அது குறை இல்லைன்னு கரெக்ட் சொல்ல கரெக்ட். முடியாதுல்ல. ஃபைவ் ஆமா ஃபோர் ஆமா. ஒன் அவங்க விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு எப்பயுமே வந்து லூயிஸ் ஹால் இல்லாட்டி லிவரமெண்டோ ஒரு ஓப்பன் மேனா இருந்தான். கார்டனுக்கு ம். பால தூக்கி போட்டாங்க. அந்த +1 எக்ஸ்ட்ரா ஒரு மேன் ஆமா இருந்தது, இருந்துட்டே தான் கார்டன் இருக்காங்க. இருந்தது. அது கரெக்ட் பிரச்சனையா கரெக்ட். இருந்துச்சு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அர்டெட்டா கீழே அந்த 4-5 இயர்ஸ்ல நிறைய மோசமா ஆடி இருக்கோம். பட் அந்த ஒரு ஒரு எமிரேட்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம எப்போ டாமினேட் பண்ணுவோம். ஆனா அந்த 20 நிமிஷத்துல நம்மள ஓட விட்டானுங்க நல்லா. ஆமாமா இன்னொன்னு எனக்கு ஏன் கண்டிப்பா. சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு வாரம் கேப் இருந்தது. பட் அப்பவும் வந்து நமக்கு ரொம்ப எனர்ஜி லெவல்ஸ் கம்மியா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். மேபி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் 20 மினிட்ஸ் நான் யோசிச்சேன், ஓகே இசாக் இருந்தா இந்த 3 3-0 இன்னும் 3 டிவி ஆஃப் ஆயிருக்கும், ஈஸியா பண்ணிருப்போம்னு ஆயிருக்கும். நினைச்சேன். ம். நல்ல வேளை வந்து அவன் இல்ல. நம்ம லக்குக்கு அவன் கிடையாது. மத்தவன் எல்லாம் கைக்கே விட்டான். அந்த லிபரமெண்டோ 1-2 எல்லாம் போட்டு அடிச்சிருவான்னு நினைச்சேன். அந்த இவன் கார்டன் கூடயோ சம்மன் யாரு கூடயோ போட்டு போவான் உள்ள. ஸோ மத்தபடி வந்து ஒரு 25-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வி ஹேட் சம் கண்ட்ரோல்னு சொல்லுவேன். அதாவது ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் பின்னாடி அப்படியே உட்காந்துட்டாங்க. ம், 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 ம். ரொம்ப உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. நம்ம கூட ரொம்ப ஆமா ஹைலைனும் ஆமா ஆமா. ஆடல, மிட் பிளாக்கும் ஆடல. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே. அதனால ரொம்ப டீப்பா உட்காந்துட்டாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அது கொஞ்சம் மிட் பிளாக் ஆடி இருந்தா நமக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருந்திருக்கும் இந்த கேம். நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மோசமா வந்து ஆன் த பால் ஆடணும். அது வந்து ஒரு பிளேயர் இருக்கான், அவனை பத்தி நான் பேச விரும்பல. அஹ் அத வந்து எண்டாவது சீசன்ல வச்சு அடிச்சுப்பான் அவனை. அதுக்கப்புறம் வந்து மத்தபடி எல்லாருமே ஒரு டீசென்ட் கேம் தான். இன்னும் ஓஹோ அப்படிங்கிறவங்களுக்கு யாரும் இல்ல. சாக்கா வந்து ஒரு ரைட் விங் பேக் ஆடிட்டு இருந்தான். அது அவன் எப்பதான் வந்து பாக்ஸுக்குள்ள ஆடுவாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரியல எப்ப எனக்கு என்ன கடுப்புனா, டேய் என்னடா இவ்ளோ தள்ளி இருக்கான் அவன் பாக்ஸ்ல இருந்து. அவன் அவ்வளவு தள்ளி இருக்கான்னா அவனை சுத்தி அவரா அவ்வளவு வேலை நடக்கணும் அவனை பாக்ஸ் கிட்ட புஷ் பண்றதுக்கு. அதுவும் நடக்க மாட்டேங்குது. எனக்கு அது இல்ல வந்து எனக்கு அது ஒண்ணுதான் ஆர்டெட்டா ஆயிட்டு ரொம்ப கன்சர்னா இருக்கு. நான் கூட ஹரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கூட லாஸ்ட் வீக் ஏதோ டைம் பேசிட்டு இருக்கேன். எப்ப சாக்காவை நம்ம உள்ள கொண்டு வந்து இது பண்றோமோ அப்பதான் வந்து கோல்ஸ் வரும் கண்டிப்பா. அதாவது கோல்ஸும் சரி, ஒரு டீம்ல ஃப்ளூயிடிட்டி வரும். அவன் வந்து எப்ப எவ்வளவு தூரம் ரைட்ல இருக்கானோ அந்த அளவுக்கு முடிஞ்சது நம்ம டீம். ம், அது ம், ம். எப்போ வந்து ஆர்டெட்டா ஃபிக்ஸ் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அது யாரை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறான், சிஸ்டம் மாத்தணும். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம் கண்டிப்பா மாத்தணும் நெக்ஸ்ட் சீசன் கோயிங் ஃபார்வர்ட். இதே சிஸ்டம்லாம் வச்சு ஓட்டிட்டே இருக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்டர் வந்து வி ஷுட் ஸ்விட்ச் அப் த சிஸ்டம்.
அதாவது ம், கொஞ்சம் ம். ப்ரெஸ்ஸிங்ல இல்ல, பட் நம்ம ஆன் அட்டாக்லயும் சரி இதுலயும் சரி. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் மாத்தணும். மாத்தலைன்னா இட் வில் பி a tough சீசன் அகைன் எனக்கு லைக் தெரிஞ்சு. பிளே ஐ மீன் லைக் ஐ திங்க் பிளேயர்ஸும் வந்துட்டாங்கன்னா இது வந்து மாறுங்கிற ஒரு யா யா நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு எனக்கு என்ன கன்சர்ன்னா, நான் கன்சர்னுங்கிறத தாண்டி நம்ம வந்து எப்படி விளையாட போறோங்கிறதே எனக்கு வந்து ஃபுல்லா பார்க்காத மாதிரியான ஒரு லைக் அதோட மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம எப்படி விளையாடுறோங்கிறத நான் இன்னும் மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் பார்க்காத மாதிரி தான் இருக்கு. குட் பி ஃபார் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஏன்னா நம்ம வந்து கேலஃபியரி ஆடினப்ப எப்படி ஆடுறோம், அவன் ஆடாதப்ப எப்படி ஆடுறோங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்னொரு டைனமிக் பிளேயர் இருந்தான்னா இது வந்து நம்ம பார்க்கற மாதிரி அந்த ஒரு டல்லா அப்படியே வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு பார்க்கற மாதிரி இல்லாம ஒரு இன்னொரு டிமென்ஷன் வரும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். லைக் அது வந்து கரெக்ட். நம்ம பிளேயர் புதுசா வந்தா அது மாறுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. பார்க்கலாம். லைக் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். லைக் வி ஹேவன்ட் அவன் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறானோ அதை நம்ம இன்னும் ஃபுல்லா பார்க்காத மாதிரி தான் இருக்கு எனக்கு எனக்கு இல்லண்ணா அது ஒன்று, நீங்க அது ஒரு பார்ட் நீங்க as a டீமா சொல்றீங்க. நம்மளோட பெஸ்ட் அட்டாக்கர் வந்து சாக்கா. ஸோ அவனை ஆமாமா எந்த அது அளவுக்கு பாக்ஸ்ல கிரைம். கொண்டு நான் அது முதலே இல்ல. எனக்கு வந்து லைக் அவனை வந்து நீ ஆஹ் கோல் போடுறதுக்கு இருக்கிற ஒரு ஆளை கோல் போடுறதுக்கு ஈஸியா தான் நீ ஆக்கணுமே தவிர்த்து அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு அவன் கோல் போடுறது கஷ்டமா ஆக்க கூடாது. ஒரு ஹசார்ட்னா கரெக்ட். அவன் எடுத்துட்டு போறான்னா அவனுக்கு பாத்வே ஃப்ரீயா இருக்கும் ஹசார்ட் எடுத்துட்டு போறதுக்கு. அவன் பாட்டுக்கு அவன் வித்தையை காமிச்சிட்டு போவான். இதுல இவன் வித்தும் ஹோல் பண்ணி வித்துல இருந்து உள்ள அவன் வந்து பாக்ஸ் கிட்ட வந்து வந்து அவன் வந்து கேர்ள் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அவனை ஒரு 4 பேர் அமுக்கிடுறானுங்க. பிளாக் பண்ணிடுவானு. அவன் கூட அதான். வேற எவனும் நிக்க மாட்டான். ஒரு ஓவர்லாப் ஒருத்தன் பண்ண மாட்டான், ஹாஃப் ஸ்பேஸ் ஒருத்தன் ஆக்கிபை பண்ண மாட்டான், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட் சீசன் எண்ட்ல தான். நம்ம தான் ரிவ்யூ எபிசோட்னு ஒரு 15 எபிசோட் போடுவோம். அதுல 15 எபிசோட்ல ஏதாச்சும் ஒரு எபிசோட்ல போடலாம். செகண்ட் ஹாஃப்ல நல்லா வந்து கம்பேக் பண்ணிட்டாங்க. யா யா செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா வந்துட்டு செகண்ட் எடுத்துட்டு ஹாஃப் செம்ம கண்ட்ரோல் இருந்தது. நம்ம நல்ல கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. வி டுக் த கேம் டு ஆஹ் தெம். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு யா அவங்க யா வந்துட்டு ஓகே நீங்க உட்காடுறீங்கன்னா நாங்க வந்து இது பண்றோங்கிற மாதிரி தான் விளையாடணும். கரெக்ட். அது இன்னும் ப்ராபப்ளி இன்னொன்னு கூட அடிச்சிருக்கலாம். ஆமாமா. நிறைய சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. பென் ஒயிட்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவன் அதுக்கப்புறம் மேபி ஐ திங்க் ட்ரொசாட்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ட்ரொசாட் ஆஸ் யூஷுவல் கைக்கு தான் கொடுத்தான். அவன் பட் ரைஸோட கோல் செம கோல். ஆக்சுவலா சரியான வந்து goal. நான் ஹானஸ்டா சொல்லட்டுமா, அந்த அந்த ஒரு கரெக்டா அந்த பால் வந்து அவன் அந்த பொசிஷன்ல இருந்தப்பே நினைச்சேன் ஓகே இது கோல் தான் அப்படின்ட்டு. இது டிபிக்கல் ரைஸ் கோல் தான் அப்படின்னு நான் எங்க அண்ணா கூட பேசிட்டு இருந்தேன். சொன்னேன் இது கண்டிப்பா போக கேர்ளர் தான் கேர்ளர். போகுதுன்னு சொல்லி வர முடியல. கலர் உள்ள போயிடுச்சு. ம் ம். அப்பையில இருந்தே ஒரு கான்பிடண்டா தான். இன்னொன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம், கேலஃபியரி கிவிஆர் மாஸ்டர் கிளாஸ். நீங்க அதை பத்தி ஆமாமா பேசுங்க. ஆமாமா. ஐயோ செகண்ட் ஹாஃப் எல்லாம் முரட்டுத்தனமா ஆனானுங்க 2 பேரும். மறட்டுத்தனம். நான் சரியா கூட கொஞ்சம் இருந்தாங்க. பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இவன் வேற கேலஃபியரி வந்து பாதி தூரம் வந்துருவானே, பின்னாடி அவன் இருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல நல்லா. ஏன்னா எனக்கு அதுவுமே ஹோப் கொடுத்துச்சு. அட்வான்டேஜா இந்த இருந்துச்சு கேம் ஆக்சுவலா. கேலஃபியரி பத்தி நிறைய ஹோப் கொடுத்துச்சு ஆக்சுவலா. கரெக்ட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்சிபி தான் ப்ராபப்ளி. எல்சிபி பிளஸ் அந்த ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஹாஃப் பேக் மாதிரி பிளேயர் அவன். இந்த ஒரு மாதிரி சென்டர் பஸ்டோனி பேக். அடிச்சிட்டு போவானே. ஆமா பஸ்டோனி மாதிரி. ஆமா அதே மாதிரி தான் அந்த மாதிரி பிளேயர். டிபிக்கலா டிபிக்கல் இட்டாலியன் நல்லா அந்த கேரி பண்ற பிளேயர். செமையா விளையாண்டானா. எப்படி பயங்கரமா எடுத்துட்டு வரான். அதாவது இந்த ம், ம், டொனாலி ம். இவனை வந்து டொனாலி யாரை கவர் பண்ணாட்டு ரைஸை கவர் பண்ணிட்டு இருந்தான். இவன் வந்து பக்கத்துலயே வரான். ரைஸை கவர் பண்றது இவனை கவர் பண்றதுன்னு தெரியல. நிறைய ஷாட்ஸ் அவனுக்கு அவனுக்கு அதான் அவனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போச்சு அவங்க ஆக்சுவலா. நம்மளுக்கு கொடுத்த டிலமாவை செகண்ட் ஹாஃப்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். ஹாஃப்ல நம்மளுக்கு கரெக்ட் அதான் இருந்துச்சு, லூயிஸால பிடிக்கணுமா கார்டனை பிடிக்கணுமா யாரை பிடிக்கணுங்கிறது. செகண்ட் ஹாஃப் அப்படியே கரெக்ட் ஸ்பிளிட் பண்ணி விட்டோம். தட் வாஸ் லைக் ரியலி கரெக்ட். குட். பட் ஆனா அதான் யா யா இதுதான் நான் சொல்றேன். லைக் ஒரு கேலஃபியோரி நல்லா நிறைய விளையாடியோ இல்லாட்டி ஒரு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம விளையாடுற சிஸ்டம்ல ஒரு வேற ஒரு பிளேயர் இருந்தா எப்படி டைனமிக்ஸ் மாறுங்கிறதோட ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் நம்மள பாக்குறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்காதது எனக்கு வந்து லைக் இதை வந்து ஃபெயிலியர் அப்படின்னு இன்னும் சொல்றதுக்கு வந்து எனக்கு வந்து அதனால மனசு வர மாட்டேங்குது. ப்ராபப்ளி லைக் எனக்கு ம் புரியுது லைக் த ஸ்டாட்டிக்கா இருக்கிறது ரிஜிடா இருக்கிறதுங்கிறது. பட் அதோட அடுத்த டிமென்ஷனை நம்ம இன்னும் பார்க்காமயே நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்றோமோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் இது ஒரு ஃபேனா ஒரு பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் தான். மேபி கரெக்ட் நெக்ஸ்ட் கரெக்ட். சீசன் அது கரெக்டான ஒரு பிளேயர் வந்தா அது மாறலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை. பட் பார்ப்போம். பட் செகண்ட் ஹாஃப் லைக் ரைஸ் யா வந்துட்டு சரியான கோல். எவ்ரிபடி பிளேட் வெல் இந்த செகண்ட் ஹாஃப். அது யா யா வந்து செகண்ட் நல்லா ஹாஃப். இருந்துச்சு. அதான் அதுவும் செகண்ட் ஹாஃப் இன்னொன்னு நல்லா பண்ணோம். தெரிஞ்சுச்சு, எல்லாரும் எவ்வளவு டயர்டா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுச்சு ஆமா பயங்கரமா. இல்ல இல்ல செம்ம டயர்டா இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரே பிரச்சனை, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அவங்களுக்கு விட்டுருக்க கூடாது. கொஞ்சம் அவங்களுக்கு ஆமா ஆமா. கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்க கூடாதுங்கிறதா என்னோட கன்சர்னா இருந்தது. பட் அப்சல்யூட்லி. செகண்ட் ஹாஃப் நல்ல ரெக்கவரி. ஆக்சுவலா ஆர்டெட்டா என்ன பேசினான்னு தெரியல. பட் நல்ல ரெக்கவரி இருந்தது. ரொம்ப வந்து இது பண்ணாம பின்னாடி உட்காராம நல்லா டாமினேட் பண்ணோம் ஆக்சுவலா. ம் ம் ம். பட் வந்து என்னன்னா வந்து எமிரேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஷாட்ஸ் நம்மளை விட எடுத்த ஒரு ஒன் ஆஃப் த டீம்ஸ் வந்து இவனுங்க இந்த சீசன் ஆக்சுவலா. ம் ம் ம். 14 ஷாட்ஸ் 5 ஆன் டார்கெட். நம்ம ம் வெறும் ம். 12 ஷாட் 4 ஆன் டார்கெட் தான். பட் நம்ம கிட்ட பால் இருந்தது. அவங்க கிட்ட XG ஐ திங்க் அரௌண்ட் 2 நினைக்கிறேன் அவங்க. ஸோ தே ரைட் ரைட் ஹேட் ரைட். சான்சஸ் பட் தே மெஸ்ட் அப் தான் எனக்கு தோணுது. ஸோ
பட் எனிவேஸ் நல்ல, அதாவது ஒரு வின், அதாவது கேம் வீக் 38ல போய் சென்ட் ஜேம்ஸ் சென்ட் மேரிஸ்ல வந்து காலை அப்படியே உதறிட்டு உட்காராம ஓரளவு ரிலாக்ஸ்டா பார்க்கலாம் ஆமா கேம் ஆமா வீக். ஆமா 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 மத்தவன் ஏன்னா அடிச்சுக்கிறது பார்க்கலாம் நம்ம. யா சிட்டியுமே ஐ திங்க் நம்ம தோக்கணும், சிட்டியுமே வந்துட்டு தே ஹேவ் டு ஸ்கோர் 7 or 8 goals or something. ஸோ யா 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 ஐ மீன் லைக் ஸோ அதனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டா பார்க்கலாம். பட் யா யா நியூகாசல் பிளேயர் ரேட்டிங்ஸ் டக்கு டக்குன்னு கொடுத்துடலாமா? ராயா. ராயா வந்து 10 கொடுப்பேன். அவன் பண்ண ஆனா சேவுக்கு ஒரு இடத்துல கண்ணா அவனே பின்னான்னு. பிரச்சனையை உண்டாக்கி அவனே சரி இல்ல பண்ணான்டா இல்ல, அது. சரி பண்ணான்ல, சரி பண்றது கூட ராமசாமி அடுத்த வாரம் ஆடுவான் நம்ம கூட. அவனே பிரச்சனையை பண்ணிப்பா விட்டுட்டு வந்து மத்தவனை ப்ளேம் பண்றவன் ஒருத்தன் சவுத் ஆம்டன்ல ஒருத்தன் இருக்கான். பட் ராயா வந்து 10, நான் கொடுக்கறது 10 கொடுப்பேன். சரியான சேவ் ஆக்சுவலா. அவன் Valid, கண்ணா valid. பின்னான்னு சேவ் பண்ணான். Yeah, yeah. அது தலைவன் எல்லோ கார்டு வேற வாங்கினான் ஒரு கட்டத்துல, அதுக்கும் வந்து ஒரு கொடுக்கலாம். சோ Yeah, நான் 9 10 கொடுக்கலாம். சொல்லுவேன், பட் 10 ஓகே தான். ஏன்னா அந்த ஒரு 5 10 சேவ்னா, தான் கொஞ்சம் 5 சேவ் பண்ணிருக்கான் ஆமா இந்த ஆமா. மேட்ச். Yeah. சோ லூயிஸ் கெல்லி. லூயிஸ் கெல்லி டீசென்டான கேம், ஒரு மேபி 7 கொடுக்கலாம். அது நல்லா ரெக்கவர் பண்ணான், அதாவது சாம்பியன்ஸ் லீக் ஒரு மாதிரி மொக்க பண்ணிட்டு இது நல்லா ரெக்கவர் பண்ணியிருக்கான். ஸோ டெஃபினெட்லி. லிவர்பூல் கேமுக்கு அப்புறமா அதனால ஆமா. 7 கொடுக்கலாம். கிவிஆர் வந்து நான் வந்து அவனுக்குமே வந்து ஒரு 7.5 கொடுப்பேன் டெஃபினட்டா. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு டைலமா மாதிரி கொண்டு வந்துட்டான் நம்மளுக்கு. இந்த நேரத்துல வந்து இவனை வந்து ஒரு நல்ல பேக்கப்பா வச்சுக்கலாமா இல்ல ஆஃபர் வந்துச்சுன்னா கொடுத்துடலாமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டான். நான் வந்து எப்பயுமே சொல்றது தான், இப்போ நீ டிஃபென்ஸ் வாங்கினது போறோம், இதுக்கு மேல ஆமா ஆமா டிஃபெண்டருங்கிறது வெளியே போனா ஆர் லாஸ்ட் ஆப்ஷனா வரலாம். அது இப்போ இருக்கிற எவனுமே வந்து ஸ்டார்டர் இல்லாம இல்ல நம்மளுக்கு. நம்ம கரெக்ட் பேக்கப் தான் வாங்க கரெக்ட். போறோங்கிறப்ப அது ப்ரையாரிட்டியே கிடையாது. ஸோ கிவிஆர் வந்துட்டு வெரி குட் கேம் 7.5 வச்சு. இது டிஃபெண்டரை பத்தி சொல்லணும்னா இன்னொன்னு சொல்லணும். இதுக்கு வேண்டிய ஃபிளாரண்டினோ பெரஸ்க்கு ஒரு மாலை போடணும். டான் ஹியூவான வாங்கினதுக்கு, இல்லாட்டி தலைவன் 50 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருப்பான் நேரத்துக்கு. கண்டிப்பா. அதனால வந்துட்டு நம்ம அவனுக்கு வந்து ஒரு இது மரியாதை பண்ணணும் அடுத்த சீசன். கண்டிப்பா. நல்ல வேலை வாங்கினடா அப்படின்ட்டு. 2 விஷயம், ஒண்ணு தலீபாக்கு வராது, இன்னொன்னு டான் யுவான வாங்கினது. ஆமா. அதனால வந்து நல்ல விஷயம். இல்லாட்டி இவன் அடுத்த சைனிங் சுபிமெண்டிக்கு அப்புறம் இவனை தான் பண்ணிருப்பான் கண்டிப்பா ப்ராபபிலி. கண்டிப்பா. 50 மில்லியன் இறக்கிட்டு நாங்க ட்ரை பண்ணோம், அட்டாக்கரே கிடைக்கல அப்படிமா. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேன் பேசி சூடா உட்காந்துட்டு இருக்கோம். இவன் பேசுற பேச்சுக்கு அதான் ஐயோ. முடிஞ்சிருக்கும். சலீபா. சலீபா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் தான் ஓகே, அரௌண்ட் 6 கொடுக்கலாம். ஒரு மாதிரி ஆவரேஜ் கேம், பட் ஒரு சில ஒரு இடங்கள்ல மாதிரி தப்பு எனக்கு பண்ணா, பட் தப்பு பண்ணா. எண்ட் யா ஆஃப் தி யா சீசன். யா அவனுக்கும் ஒயிட்டுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு போல இருக்கு கொஞ்ச நாளா. அது என்னன்னு தெரியல. டிம்பர் வந்து எப்படின்னு தெரியல. இந்த பாசிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்றானுங்க 2 பேரும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் திருப்பி வர்றதுக்கு. ஒயிட்டுமே எனக்கு தெரிஞ்ச 6 or 7. அவனுமே சுமாரான கேம் தான், பட் ஸ்டில் அவன் ஃபிட்னஸ்க்குலாம் இன்னும் வரல. ஒரு ஷாட் எடுத்தான், நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா அதுதான் சொன்னேன். நல்ல ஷாட் அது. அவனே ஆனா போய் ஃபுல்லா நீங்க வரல. எல்லாம் பாஸ் பண்ணி தெரியுதா ஓடிகார்டுக்கெல்லாம் பாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டான் உள்ள. நீ எல்லாம் உங்ககிட்ட பாஸ் பண்ணி சொல்லிட்டு அவன் பிரயோஜனம், பாட்டுக்குள்ள ஓடணும். அவன் பாட்டுக்குள்ள போயிட்டான். அதான் சொல்றேன். பட் ஆனா அதான் ஐ மீன் லைக் அவன் ஃபுல் ஃபிட்னஸ் இல்ல, நல்லா தெரியுது. பட் இன்னும் ஒரு கேம் தான். ஹோப்ஃபுல்லி வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன, டிம்பருக்கு வேற சர்ஜரி, ஆங்கிள் சர்ஜரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து சலீபாக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங், அடுத்த கேமும் விளையாட மாட்டான். சோ அதுவுமே வந்து சோ இது வந்து ஒயிட் ஆல்சோ ஐ வுட் கிவ் 6. தாமஸ் பார்ட்டி ஓரளவுக்கு ஓகே, 7 கொடுக்கலாம். டீசன்ட் கேம், ரொம்ப இல்ல, பட் ரொம்ப மிஸ்டேக்கும் பண்ணல. பட் அவன் ஒரு ஓகே, ப்ராபப்ளி அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஒரு சீசன். 1 இயர் ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா இருந்தேன். பட் ஆனா வந்து எனக்கு ஃபைனான்சியலி நம்ம இருக்கிற நீட்ஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் கொடுக்கறது தப்பு இல்லங்கிற மாதிரி தான் தெரியுது. 1+1 கொடுக்கலாம். எப்படி இந்த நெக்ஸ்ட் சீசன் எப்படி பண்றாங்கிறது பொறுத்து மேபி நம்ம ஜார்ஜினியோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப அவனுக்கு ஜார்ஜினியோ ரோல் போயிடும். இன்னொரு வந்து மெயினான விஷயம் வந்து லைக் அது எவனோ ஒருத்தன் போட்டுருந்தான். நம்ம அந்த அலிகேஷன்ஸ் பாக்குறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாததை தாண்டி கிளப்புக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு, which they feel is the right thing. அத மாதிரி வந்து போட்டிருந்தான். எனக்கு again இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஏன்னா யாருக்குமே வந்து ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியல. லைக் அதனால வந்து நம்ம வந்து as a fans நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணி பிளேயரை பண்ணலாம். ஒழிய லீகலா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. பட் 7 கொடுக்கலாம். நான் ஒரு டீசன்ட் கேம். ப்ராபப்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து அவன் ஃபிட்டா இருந்து ஜுபிமெண்டினால அடாப்ட் பண்ண முடியாத டைம்ல இவன் ஃபிட்டா இருக்கணும்ங்கறத என்னோட ஒரே ஹோப். அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ இவன் டெக்லன் கண்டிப்பா ஒரு 8 or 8.5 செம்ம கேம் அவனுக்கு. டெக்லன் அவனுக்கு வந்து
இவ்வளோ ஆடி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவன் வந்து விளையாடினது வந்துட்டு லைக் அதுவும் அவன் வந்து கோல்லாம் சரியான கோலுக்கு எண்டில் அப்படியே இருக்க பிடிச்சி நின்றுட்டு அவனுமே ஆமா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா 8.5 ஒரு 9 கேம் தான் டெஃபினட்டா டெக்லைன். சூப்பரான கேம், ஆமா நல்லா விளையாடணும். செகண்ட் ஹாஃப்ல அதுவும் முரட்டுத்தனமா விளையாடணும். செகண்ட் ஹாஃப்ல எல்லா இடத்துலயும் ஆமா இருந்தோம். எல்லாம் அது வந்து லைக் அந்த இருக்க சும்மா வந்து பேசிட்டு இருக்கான் இவன் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு. ஆனா ப்ராப்பர் மிட்ஃபீல்டர் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நம்ம அவ்வளவுதான். நினைக்கிறோமோ அதுக்கு ப்ராபப்ளி பெஸ்ட் ஆப்ஷன் மிட்ஃபீல்டர் இவன் தான். ஒரு கரெக்ட் தான். எங்க வேணா இருப்பாங்கிறது. யா. பிளஸ் அவன் லீடரு. இன்னொன்னு அவன் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஓடிகார்டு வந்து ப்ரீ மேட்ச் ப்ரோக்ராம் நோட்ஸ்ல அவன் என்னதான் கேப்டன் இது கொடுத்தாலும் போஸ்ட் மேட்ச்ல பேசுறது, ம். ஆர்டெட்டாக்கு பேசுறதெல்லாம் இவன் தான் பண்ணிட்டு இருக்கான். ம். ப்ராபப்ளி இன்னொரு லாஸ்ட் 6 months. ம். ஸோ ஐ திங்க் எஸ் லைக் அவன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு. அவன் கூட சொல்லியிருப்பான் ஹோப்ஃபுல்லி வில் ஹேவ் சம் சைனிங்ஸ் ரைட் சம்திங் ஆமாமா அப்படி அவனும் சொல்லியிருப்பான். 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 அதான் நம்மால ஏன்னா எண்டிலே இதைத்தான் சொல்லிட்டாரு, ஜனவரியிலே சொன்னேன். இதுக்கு மேல எல்லாம் மேல இருக்கிறவன் கையில தான் இருக்கு, அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதான் கடைசியில. ஓப்பனா எனக்கு அதான் அது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. மேனேஜர் வந்து எல்லா இடத்துலயும் ஓப்பனா சொல்றது, பிளேயர் சொல்றது இன்னைக்கு கூட சொல்லியிருப்பான். இது சவுத் கேம் சவுத் ப்ரீ மேட்ச் இது பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ராட்ரிகோ லிங்க் அப்படின்னா எங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் தான் வேணும். ம். 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 ஸோ வந்து ஒரு பெரிய டிராஃபி வின் பண்ணோம்னா பெரிய பிளேயர்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் வின் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் தான் அடுத்த வந்து சீசன் தான், இதுதான் நம்ம வின் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணணும். சொல்லியிருப்பான். கரெக்டா இதுக்கு பண்ணிதான்டா அவனும் அவனும் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, சொல்லணும்ல, நான் பண்றதை பண்றேன் நீ உன் வேலையை பண்றியான்னு ஒரு ஒரு சேலஞ்ச் பண்ணணும்ல ஒரு பாயிண்ட். இல்லாட்டி அவனும் ஆல்ரெடி அவன் எஸ் மேனு கிரான்கேஸ்க்கு எஸ் மேனுங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. லைக் அவனும் இதை ஏதாச்சும் சொன்னா தானே அவனுக்கும் தெரியும். ஹி ஹேஸ் டு சேஃப்கார்ட் ஹிம்செல்ஃப் நம்பர் ஒன். கரெக்ட் ரெண்டாவது கரெக்ட் இப்ப கரெக்ட். இவனுக்கு இதனால இவன் ரெப்புடேஷன் ஆகி அடுத்த ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போறான்னா இவனுக்கு இந்த ஒரு ஃபேக்டர் வேற இருக்கு. ஓகே ஹி ஹஸ் டன் வாட் ஹி ஹாஸ் டு, அவங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி. ஸோ கரெக்ட் யா ஐ கரெக்ட். மீன் டெக்லனுக்கு அது ஓடகார்ட். ஓடேகார்டு வந்து சுமாரான கேம் தான், பட் செகண்ட் ஹாஃப்ல ஓகே கேம். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி மொக்க பண்ணிட்டு இருந்தான். ப்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே சொதப்பினான். ப்ரெஸ்ஸிங் ஆச்சும் உருப்படியா பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுவும் உருப்படியா பண்ணல. ஆமா ஆமா. அது வந்து பயங்கரமான ஸ்பேஸ் விட்டு பின்னாடி இது பண்ணி விட்டு எல்லாம் சொதப்பினான். பட் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு டிக்டேட் பண்ணான். 2 3 த்ரூ பால்ஸ் எல்லாம் போட்டான். பட் ஸ்டில் அவனோட எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஃபிட்னஸ் வரல. அந்த சுத்தமா இல்ல ரைஸோட அதுக்கு. ஆமா அது ஒண்ணு பிளஸ் ரைஸுக்கு அந்த நல்ல பால் போட்டான். ஓகே அவன் வந்து இன்டென்ஷனலா போட்டானா இது அது மெயினா போட்டானா சாக்கா எனிவேஸ். தான்டா, அது ஸ்டீல் பண்ணி அதான் ஹோல் பண்ணிட்டு திருப்பி கரெக்ட் பால். கரெக்ட். பட் இன்னும் ஒரு சீசன் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவனுக்கு கொடுக்கலாம். ஃபிட்னஸ் வந்து சர்ஜரி ஏதோ பண்றானான்னு தெரியல. பட் ஓகே 7 கொடுக்கலாம். பார்ட்டி கொடுத்த மாதிரி தான் ஓகே கேம். பட் செகண்ட் ஹாஃப்ல நல்லா அவனும் பார்ட்டி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல டாமினேட் பண்ணதுனால நம்ம ரீடைன் பண்ண முடிஞ்சது பால்லாம். ஸோ பரவாயில்ல 7 கொடுக்கலாம். பட் மற்றபடி எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்த சீசன். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் வாங்க போறது இல்ல, இவன் தான் இருக்க போறான். ஸோ இவன் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு இவனுக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஸோ ஆர்டெட்டாக்கும் தெரியணும். அதாவது இவனோட பெஸ்ட் அவுட் ஆஃப் கொண்டு வரலாம் ரோமிங் பிளே மேக்கர் இல்ல டீப் பிளேயிங் பிளே மேக்கர் கொடுத்து. பட் அது வந்து ஆர்டெட்டா கையில தான் இருக்கு. ஸோ ம். 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 அவனை வந்து ஹையப்பா ஆட விட்டு ஒரு யூஸும் கிடையாது. பார்ப்போம். ஸோ அதுதான். ஸோ அப்போ என்ன அவனுக்கு ஒரு 6.57. 6.7 கொடுக்கலாம் யா. கொடுக்கலாம். சாக்கா கொஞ்சம் இதுதான் ஐ மீன் எப்படி சொல்றது, அவனை வந்துட்டு உள்ள கொண்டு வராது எனக்கு ரொம்ப அதுதான் பயங்கர எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச்ல. அளவுக்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட ஞாபகம் இல்லை அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் யாரை பிடிக்கணும், எங்க அவன் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுமான்னு தனியா நின்றுட்டு இருந்தான். அவன் வண்டி பார்க்கவே பாவமா இருந்துச்சு அவனை பார்க்கறதுக்கு. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜான கேம் தான் சாக்கா கிட்ட இருந்துமே. லைக் அந்த இது ஒரு என்னன்னா பாஸ் ஜாக்கப் மர்ஃபி கூட வந்து முன்னாடி போனான் முன்னாடி போனான். நியூகாசில் இதுல. இவன் இவன் வந்து இவனுக்கு காசு நமக்கு ஒண்ணுமே முன்னாடியே கொண்டு போல இவனை பாக்ஸ் கட்டியே. ஸோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பட் ஸோ ஒரு பிரேக் வேணும் அவனுக்கும் ஐ ஆமாமா திங்க். கண்டிப்பா ஹி ஸோ நீட்ஸ் ஒரு இது இன்ஜுரி, ஃபுட்பால் விளையாடாத ஒரு பிரேக் வேணும். ஸோ யா யா சம்மர்ல யா. கிடைக்குங்கிற ஒரு ஹோப் தான். பட் யா சாக்காக்குமே ஐ வுட் கிவ் 6.5 or சம்திங். சாக்காக்கா அவ்வளவுதான். நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்ச். ஸோ ரொம்ப ஹார்ஷாலாம் யாருக்கும் கொடுக்கணுங்கிற யா இன்டென்ஷன்ல யா இல்லை. யா. ட்ரொசாட் ட்ரொசாடு தெரியல. எனக்கு அதாவது மட்டும்தான் அவன் இப்படி ஃபீல் ஆச்சா, அவன் வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு ஆக்சுவலா ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கரெக்ட். ட்ரிக்ஸ் எங்க பண்ணோம்னா பாக்ஸுக்குள்ள இருந்து பண்ணி ஸ்பேஸ் கிடைச்சு அடிக்கலாம். இவன் வந்து வெளியில நடுவுல பண்ணிட்டு இருக்கான். மிடில்ல வாங்கி ம். ம். பார்ட்டி கிட்ட பால வாங்குறான், ட்ரிக்ஸ் பண்றான். ஏன்டா அங்க பண்ணி என்னடா பிரயோஜனம்? அட்லீஸ்ட் நீ குயிக்கா உள்ள போலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் ஒன் ஆஃப் தி மார்டினலி ட்ரொசாட் போன வெளியில. பட் இந்த கேம் வந்து ஓகே. அதாவது எப்படி சொல்றது, ஹோல்ட் அப் பண்ணி சிலதெல்லாம் பண்ணான். பட் நீ நிறைய பால் லூஸ் பண்ணான். ம். So, அங்க எங்கேயும் லூஸ் பண்ணா. மெயினான இந்த கார்டன் ஹாவி பான்ஸ் ஒரு அடிப்பான். ஒரு
எடுத்துட்டு போய் ஒரு ஷாட் அடிப்பான். அந்த ஷாட்டுக்கு இவன் தான் பால் விடுவான் நடுவுல. ஸோ இவனுக்கு ஒரு 6 தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அவன் ஒன்றும் பெருசா பண்ணல. ஸோ 6 மார்டினெல்லிக்கும் அதே தான். மார்டினெல்லியும் ஒன்றும் பெருசா, பட் ஒர்க் ரேட் இருந்தது, பயங்கர ஒர்க் ரேட் இருந்தது, டிஃபெண்ட் பண்ணான். ஸோ அவனுக்கும் இவனுக்கும் மோரல்ல சேம் தான், 6 தான். பெருசா ஒன்றும் எஃபர்ட்டும் போடல ஆன் த பால்ல. Yeah. ஹவர்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேமியோவா? நான் அவன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவன் வந்ததே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவன் வந்துட்டு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் என்ன ஒரு கோல் போடுவான் எதிர்பார்க்க முடியும்? நீயே சொல்லு, நியாயமா சொல்லு. அவன் ஓடுற மாதிரி தத்துக்கா புத்துக்கான்னு ஓடின்னு தான் இருந்தான். ஓடிட்டா. ஆமா ஆமா, அப்பப்ப ஃபவுல்லாம் வாங்கி அவன் அவன் பண்றத ஆஸ் பண்ணான். ஐ யூஷுவல். மீன் லைக் அவன்கிட்ட இருந்து நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனஸ்டா சொல்லணும், எதிர்பார்த்திருந்தா தப்பு தான் அது. அது வந்துட்டு எவனோ ஒருத்தன் வந்து ட்வீட் போட்டிருந்தானுங்க, வந்தான் ஹெவர்ட்ஸ் கீழே விழுந்துட்டான் எதுவுமே பண்ணி. டேய் அவன் எவ்வளவு நாளுக்கு அப்புறம், 4 இப்பதான். மாசத்துக்கு அப்புறம் வந்து விளையாடுறான்டா அவன். வந்து விளையாட அவனுக்கு கேமோட ரிதம் செட் ஆகணும். அவனோட வேலை அந்த ம். நேரத்துல வந்து ஷீல் பண்றது. ஒரு இடத்துல லூசனமா பால் விட்டான். அது வந்து ஆமா ஆமா, ஒரு அந்த ஃப்ரீ கிக் கரெக்ட் போனது கரெக்ட். தேவையில்லாத ஒரு ஆமா, பால் விட்டான். பட் ஓவரால்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இவர் ட்ரொசாட் எவ்வளோ 6.57 on 10. ரொத்தாடுக்கு 6 தான். அவனும் சரி, மார்டினெல்லியும் சரி. பெருசா பெரிய மார்டினெல்லி எனக்கு கேம்லாம் வந்து கிடையாது. ஒரு மாதிரி வந்து வேலை பார்த்தான், நிறைய வேலை பார்த்தான். எனக்கு அது வந்து அவன் வந்து யூஸ்வலா பண்றது நிறைய பண்ணிட்டே இருந்தான். எனக்கு அதுல வந்து ம். டிஃபரன்ஸ் தெரியல. மேபி வந்து எனக்கு வந்து ஃபார் மீ ஹி வாஸ் பெட்டர் தென் ட்ரொசாட். அது ஐ டோன்ட் நோ வாட் அதர்ஸ் ஃபீல். ஸோ மேபி ஒரு 0.5 அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன். நான் எனக்கு 6 கொடுத்தா ஓகே. அவனுக்கு 6.5 கொடுப்பேன். ஆற. பட் ஹவர்ட்ஸ் அதான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் ஹிம் யா ஆனஸ்டா. யா, நான் பட் வந்து ஃபீல்ஸ் குட் ஆக்சுவலா. ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்தது இருந்த வரைக்கும். இல்லாதப்போ தான் பிரச்சனை இருந்தது நமக்கு. ஸோ எனக்கு அதனால வந்து அவன் மேல வந்து எதிர்பார்ப்புகளும் ஜாஸ்தி கிடையாது. அவன் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. பட் அதுதான். ஆனா என்டர்டைன்மெண்ட் பார்த்தா கடைசியில சண்டை நடந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, அது அது வந்து கிவியார் வந்து சண்டை போட்டான், அங்கதான் பண்ணே இருக்கு. எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பையன் என்னடா என்னடா நீலாம் என்னடா சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ள நான் ஹைப் கூட ஏத்தி யாரு விட்டாங்க கிளப்பி பாத்துக்கிட்டே. இருப்பானா. அதுக்குள்ள ஹைப் புரியல. ஏத்தி விட்டாங்க. இது ஹை. போலிஷ்ரா அவன், அவனுக்கு அது தெரியல. கம்முன்னு இருக்கடா, ஃபுட்பாலர் தான்டா அவன். ஏன்டா இதெல்லாம் பேசுறீங்க? அதான் தோச்சு, டேய் அமைதியாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. பட் யா ஐ மீன் லைக் அதுல சண்டையிலேயே சிரிச்சா லூயிஸ். லூயிஸ் கெல்லி. ஸோ தட் வாஸ் ஃபன் ஆனஸ்ட்லி. பட் அதான் யா கேம் யா. ரிவ்யூனா இதுதான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு கரெக்டா வந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நம்மளுக்கு லாஸ்ட் கேமுக்கு டென்ஷன் கொடுக்காம கரெக்டா போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இதோட டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். 1-0 ஒரு வின், 1-0 டு தி ஆர்சனல். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் லாஸ்ட் கேம்னு சொல்றப்ப நமக்கு வந்த சூன்யம், நமக்குனே பிறந்த சூன்யம். என்ன சொல்ற, முதலே சொன்ன சவுதாம்ப்டன். நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு நான் என்ன போக போறேன் கேக்குற மாதிரியான ஒரு கேம் தான் இது செயின்ட் மேரிஸ்ல. அதுவும் நமக்குனே வந்துட்டு இந்த ராம்ஸ்டேல் பையன் வேற நமக்குனே வந்துட்டு சேட்டத்தனமா ஏதாச்சும் பண்ண வேற செய்வான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல. மூணாவது முக்கியமான காரியம், போன சீசனே நம்ம போய் கடைசி மேட்ச்ல என்ன பண்ணினோங்கிறது நம்மளுக்கு தெரியும், எவர்டனோட என்ன முக்கியம் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் இருக்கிறதுல சவுத்தாம்ப்டன் கேமை பத்தி உன்னுடைய தாட்ஸ் இப்போதைக்கு? எனக்கு இல்ல தெரிஞ்ச அது அவன் கிடக்குது, ரெலிகேட். நம்ம முடிஞ்சிருச்சு செகண்ட் ஆமா, தான் அப்படின்ற போது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், ரெலிகேட் ஆயிட்டானுங்க. நமக்கும் வேலை முடிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்ச ரொட்டீன் வின்னா தான் இருக்கும். ஐ மீன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம சிட்டிக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாங்கடா, சிட்டி கூடயே கஷ்டம் இது பண்ணாங்க, டிரா எடுத்தாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் வில் பி கம்ஃபர்டபுள் தான் தோணுது. ஏன்னா அவனுங்க வந்து ஐ திங்க் மேனேஜர் மாத்திட்டானுங்களோ, எனக்கு தெரிஞ்ச மாத்த போறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஐ டோன்ட் திங்க், ஐ மீன் இவன் நினைக்கிறேன் இல்லையா, ஸ்டில் நினைக்கிறேன். வில் ஸ்டில்லா இல்ல வேற வில்ஸ்டில் தான் சொல்றாங்க, பேச்சு சொல்றாங்க. அடிபடுது வில்ஸ்டில் பேரு. ஆமா. ஸோ அவனுங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய டீம்லாம் இல்ல. ஐ டோன்ட் திங்க். அந்த டிப்ளிங் மட்டும்தான் நல்ல பிளேயர் ஐ திங்க். இந்த டைலர் டிப்ளிங் அவன் நல்ல ப்ராஸ்பெக்ட் ஆக்சுவலா. மற்றபடி அந்த அரிபோ, டான்ஸ் அவனுங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு மிட்ஃபீல்டர்ஸ், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரிக்கி டீம்லாம் இல்லை. லைக் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஆடணும்னா ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ரொட்டீன் வின்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் அன்லெஸ் டெப்ளிங்கு. ராம்ஸ்டெல் வந்து மானுவல் நேர் மாதிரி மாஸ்டர் கிளாஸ் போடாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. எனக்கு இதெல்லாம் சவுத்தாம்ப்டன்னோடனே எனக்கு வந்து அந்த பாக்ஸிங் டே 4-0 தான் எப்பவும் ஞாபகம் வருது. நான் ஸ்கூல்லாம் இன்னைக்கு வந்து லீவ் எல்லாம் போட்டு அந்த மேட்ச் உட்காந்து பார்த்தேன் 12:30 உட்காந்து. அதனால வந்துட்டு அதான் ஐ ஒன்னும் சொல்றதுக்கு ரிமெம்பர் இல்ல. தட். ஐ டோன்ட் வாண்ட் டு வந்து மறக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் அந்த இல்ல கேம் இதுல சூப்பரா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வேற இருப்போம். எனக்கு அதுதான் வந்து பயங்கர டிராமா இது வரைக்கும் எனக்கு அது இருக்கு. ஐயோ. கன்ஃபார்ம்டு. அதுக்கு வந்து அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வேற வாங்கிட்டு இருப்போம். அப்பெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சவுத்தாம்ப்டன் ஸ்டன் லீடர்ஸ் அப்படின்லாம் போடுவோம். எனக்கெல்லாம் மனசு அப்பயே உடஞ்சிருச்சு. ஐயோ. கன்ஃபார்ம்டு. ஐ நோ வாட் யூ ஃபீல். நான் இதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டு இன்லாஸ் வீட்ல உட்காந்து அந்த மேட்சை பார்த்து நான் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. எல்லாரும் இல்ல பரவாயில்ல கவலைப்படாதீங்க, இல்லைங்க கவலை எல்லாம் இல்லைங்க, கண்ணு தாங்க வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து
ஐயோ ஐயோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச். பட் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் ரிப்பீட் தான். ஏன்னா இந்த தடவை நாட் அ யா லாட். யா பட் யூ வுட் வாண்ட் டு என்னைக்குமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சீசனோட கடைசி கேம் வந்து ஜெயிக்கணுங்கிறது வந்து ஒரு மஸ்டா யா இருக்கணும். யா ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் லாஸ்ட் கேம் வந்துட்டு நீ என்ன நடக்குதோ ஜெயிக்கணுங்கிறது மஸ்டா இருக்கணும். அப்பதான் சீசன்ல இருந்து எங்க எண்ட் ஆகுது ஒரு பாசிட்டிவ் நோட்ல போற மாதிரி இருக்கும். பட் ஐ கரெக்ட். ஃபீல் லைக் வி கேன் டெஃபினெட்லி வின் திஸ் கேம். அதான் எனக்கும் தோணுது. யா ஒரு யா 2-0 இல்லாட்டி 2-1 நினைக்கிறேன் நான் ரிசல்ட். நீ என்ன சொல்ற? யா யா எனக்கு வந்து கிளீன் ஷீட் இருக்கணும். ஆனா ராயாக்கு இந்த ஓ சீசன் ஆமா, ரொம்ப கோல்டன் க்ளோவ். டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ராயாக்கு ஒரு கோல்டன் க்ளோவ் கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒன்னு இல்லாததுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். கிளீன் ஷீட் கண்டிப்பா வேணும் இந்த நீ என்ன 2-0 மேபி எனக்கு தெரிஞ்சு சொல்றீங்க? 2-0 3-0 3-0 சொல்லலாம். ஆனா ஐ திங்க் சொல்லணும்னு ஹவர்ட்ஸ் ஆசைதான், பயமா ஹவர்ட்ஸ் தான் இருக்கு. ஹவர்ட்ஸ் ஹவர்ட்ஸ் வந்து ஒரு கோல் அடிக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அவர்ஸ் ஒரு கோல் இட்டா சில்லறைய சேதற விடுறோம் நம்ம, அவ்வளவுதான். அந்த ஒரு கோலுக்கு ஹவர்ட்ஸ் அடிக்கணும். ப்ராபப்ளி வந்து இவனும் அடிச்சான் சாக்காக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிப்பா. கோல் வரணும். யா அப்புறம் ஓடிகார்டும் அட்லீஸ்ட் கோலாச்சும் அடிடா இவனு கூடயாச்சும் அடிடா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூனியோட பையனை வந்து கால் தட்டி தட்டி கோல் அடிக்க விடுவான். அந்த மாதிரி கேம் தான் இது. பாப்பான் இந்த மேட்சாச்சும் அடிக்கிறான். அடிக்க வேணாம், கிரியேட் ஆச்சும் பண்றா, அடிக்க ஆமா, கூட வேணாம். ஏதாச்சும் கொஞ்சம் பண்றாங்கிற மாதிரி ஆமா. தான் இருந்துச்சு. இருக்கு அந்த மாதிரி தான், அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். பட் லைக் ஐ மீன் எனக்கு எப்படி சொல்றது, இது வந்துட்டு அஹ், இந்த மாதிரியான டீம் கூட தான் நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப நேரம் தட்டி தட்டி தடவி தடவி மொக்க போட்டுட்டு கடைசியில ஒரு கோல் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஹா நம்மளும் ஒரு கோல் அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோசை வந்து ஏதாச்சும் பண்ணுவோம். அதனால தான் அந்த ஒரு கோல் போட்டேன். ஒரு கோல் வராம கரெக்ட். இது வந்து கிளீன் ஷீட்டா முடிஞ்சோன்னா நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும். ராயாக்கு ஒரு கோல்டன் யா கோல். யா இஸ் பீன் அப்சல்யூட்லி ஃபெனாமினல் திஸ் சீசன். எனக்கு வந்துட்டு கரெக்ட் கரெக்ட் பிளேயர் ஆஃப் த சீசன்ல டாப் 3ல டெஃபினட்டா இருப்பான் ராயா. அந்த மாதிரியான ஒரு சீசன் தான் அவனுக்கு. கரெக்ட் ஸோ கரெக்ட் கரெக்ட். யா, இதுதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, உங்களுடைய பயங்கள் என்ன, சவுத் ஆம்டனுடைய உங்களோட மெமரிஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களை வந்து சவுத் ஆம்டனோட ஜெயிச்சுட்டு ரிவ்யூல சந்திக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரிவ்யூ எபிசோட்ஸ் பிரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நாங்களே எங்களை வந்து வருத்திக்கிட்டு கொண்டுகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எபிசோட் கொடுப்போம். ஸோ எஸ், டூ வெயிட் ஃபார் தட். ஆமா. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க்யூ அடுத்த எபிசோட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ.